போட்டாச்சு, அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் போய் தான் நிறுத்தணும் வண்டியை. டீ பிரேக் எடுத்துகிட்டு நான் ஸ்டாப் அடிச்சு வந்து தான் 3 கிலோமீட்டர். ரூம் அட்ரஸ் லொக்கேஷன்லாம் வந்துச்சு. மனசுக்குள்ளே குமுறின்னு இருப்பான், என்னடா நம்ம வண்டி நம்மளே ஓட விட மாட்டானே அப்படின்ட்டு. ஊட்டியா? மசானக்குடி. மசானக்குடி உள்ள விடவே மாட்டாங்க. ஐயோரான் ஆளு மனசுக்குள்ள குமுறிங்கிறான். வயகை கொசுத்துறை மாரி போட்டுதுங்களாம். இன்னும் நம்ம ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் தான் இருக்குது. சாரி 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. கரெக்டாக இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் போய்ட்டு வண்டி நிறுத்திட வேண்டியது தான். 10 மினிட்ஸ் டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே போனாலும். டீயாக தான் இருக்குதுங்கெல்லாம். என்னடா இது டே? டெஸ்டினேஷனு கிட்ட நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த வயல் தான் நாங்கள் போனோம் ஊட்டிக்கு. எத்தனை தாட்டி வந்தாலும் இந்த வயல் தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? சொல்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து மொத்தமே ஒரு 95 கிலோமீட்டரில் ஊட்டி. மேட்டுப்பாளையத்துக்கு 45 கிலோமீட்டர். அப்போனா பார்த்துக்குங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்ட்டு. பூந்து வந்தே இருக்கணும். டிராஃபிக்லாம் நிற்கவே கூடாது. என்னென்னா மாட்டிப்போம். அதோட அங்கே தான் இருக்கணும் டிராஃபிக்கில். ஓகேவா? அப்படி நவராம அப்படியே எப்படி பாரு இருப்பார் தலை. ரைடர் வரும் 21 ஆளே வரல நின்ன. எங்கேருந்து ஊட்டி எவ்வளோ தூரம் ப்ரோ? இதுதான் 100 கிலோமீட்டர்ஸ் ப்ரோ. 100 கிலோமீட்டர். ஓகே. 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 இங்கேருந்து கரெக்டாக 100 கிலோமீட்டரா? டீ கடை தானே? நேரம் வந்தான் ஆளு. நேரம் வந்தான். ஏன்னா ஒரு செல்ஃபி ஆனால் எடுத்துப்பான்னு பார்த்தா செல்ஃபி எடுக்கலையாடாடி. தற்கூரிங்க. ஏன்னா முன்னே போனால் தானே நான் மேப் பார்த்துக்கனா நான் நேராக தான் போகணும். நான் அவனு தான் முன்னே போய் எங்கே நிறுத்தணும். ஏய் நீங்கள் தானே முன்னே போய் நிறுத்தணும். நான் மேப் பார்த்து நான் எப்படா நிறுத்த முடியும்? அடா பாய்ங்களா, இதுங்களாம் ஊர் வெட்டிட்டு கரெக்டாக நிரூபிக்குது பாரா மொத்தம். நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் சபரியா? நான் அதில் மேப் பார்த்துக்க நான் இதை பார்த்தா ஓட்ட முடியும். கடை சைடில் நான் பார்க்க முடியாது அவ்வளோ. ஓகேவா? அதான் சொன்னான் இவன் அங்கே நிற்காம நேராக என் பின்னாடி வந்துங்கிறான் பாட்டுன்னு.
என்ன பார்க்குற கண்ணை பிடிங்கி தூண்டுருவேன். அப்படியே நேரம் வண்டி விட்டுட்டா யுவராஜ் வண்டி எடுத்து முன்னா போனோம். யுவராஜியா ஃபாலோ பண்ணான். என் கண்ணு முன்னாடி தான் சப்ஸ்கிரைப் பண்ணான். என் கண்ணு முன்னாடி அவன் சப்ஸ்கிரைப் பண்ணான்டா ஆளு. கிளம்பிட்டான். ஒன்றும் முடியல. டீ சாப்பிட்டியா கொஞ்ச நேரம் நின்றுட்டியா கிளம்பியாச்சு. ரூமில் வேறு நம்மளுக்கோசரம் ஒரு ப்ரோ ரூம் எடுத்துருக்காருன்னு சொன்னீங்களா. ஒரு நேரம் ஃபோன் பண்ணியிருக்காரு, எப்போ வரீங்க வாங்க நம்ம வேணால் கொஞ்சம் இடம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல வர இந்தமாரி வேக நடக்குது. ஐயோ நல்லா தூக்கி போகுது டக்கு டக்கு டக்குன்னு. நம்ம ஃபாரஸ்ட் உள்ள போகிறோம். உங்கள் மான் இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல தான்டா நின்றுங்கினேன். இந்த இடத்துல என் வண்டி டயர் தெரிஞ்சு போச்சு. நானும் சாந்த ஒரு வீடியோ எடுத்து போடல. அது இந்த இடம் தான். இது வரா நாயிடாது பையா. இது இந்த இடத்துல தான் நின்னோம். மான் குட்டிடாது. நாயை போய் மானு நான் பாருங்க பட்டுன்னு. யார் சாமிவா? ரோட்டை பாருங்க சும்மா அருமையாக இருக்குது. வயசால் வேறு அங்கங்கே பூச்சி அடிச்சுட்டு தான் அங்கங்கே புளி புளியாக இருக்குது. பிளாக்காக அங்கே பாருங்க. குரங்கு நிறைய குரங்கு இருக்குது இங்கே. இந்த வரா ஓனாய். வெறும் நாயாதியா? ஓனாயிடாதியா? நம்ம பசங்க இவனுக்கு 3 பேருமே அதோட ஊட்டி வந்தது கிடையாது. தான் ஃபஸ்ட் தாட்டி வீட்டை விட்டு வெளியே வரது. இவ்வளோ லாங்கு 500 கிலோமீட்டர் வீட்டை விட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்திருக்கானுங்க. எனக்கு போக வருவானுங்க. அவன் அடிக்கிறான். இப்போ நான் அடிக்கிறேன் பேர். மேட்டுப்பாளையம் 30 கிலோமீட்ரு. வேறு மாதிரி இருக்குப்பா ரூட்லாம் சத்தியமாக. ஃபாரஸ்ட் உள்ள வர போகிறோமா? இன்னும் நல்லாயிருக்கு அருமையாக. ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். இவ்வளோ நேரம் என்ன பண்ண பார்த்தா இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருந்தோம். எல்லாம் எடுத்துனீங்களா? ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னடா இது டக்குன்னு இவ்வளோ மூச்சு வாங்குதுன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை, வீலிங் பண்ணேன் வண்டியில் லைட்டாக, அதனால் இதாகிடுச்சு கேளாமையில். அப்புறம் போனேன் நம்ம லடாக் போனோம் பார்த்தீங்களா. நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்திருப்பார் செல்வான்ட்டு. அந்த அண்ணன் இப்போ நாங்கள் மீட் பண்ணேன். இப்போது நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்து நீங்கள் நின்றுந்தோமா. அந்த அண்ணன் என்ன பண்ணார், காரில் போயிருக்காரு. இப்படி நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு அந்த அண்ணன் நின்று திருப்பி ரிட்டன் வந்து என்கிட்ட பேசிட்டு போகிறாரு. அவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. நல்ல டைப் போனோம் அந்த அண்ணன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணனை. அவர் சுமன் அண்ணனை, பொன்னுசாமி அண்ணன்லாம் ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூர் வந்தால் எங்களை வந்து பாருங்கள் ஃபோன் பண்ணுங்கண்ணா அப்படின்னாரு அவர். நல்ல அந்த மனசே போதும்பா, அந்த மனசாப்பா கடவுள். ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, அதுவும் நான் இந்த இடத்துல நிற்கிறேன், எதாச்சும் அவர் இப்படி போகிறாரு பார்த்துட்டு என்னை வந்து பேசுகிறாரு. அவர் நான் கொஞ்சம் இது பண்ணல, அண்டர்ஸ்டாண்டே பண்ணல அவர் தானா அப்படின்ட்டு. வேறு மாதிரி இருந்துப்பாண்ணா உண்மையாக. ஓகே, ஒரு ஆங்கிளில் செட் பண்ணியாச்சு. விட்டேன் வேகத்தால் விட்டேன். டக்குன்னு பார்த்தா வேகத்தடியாக இருக்குது. தூரம் வர போடுது இங்கெல்லாம். ரொம்ப கனமாலாம் வரல, சும்மா கொசு தூரம் மாதிரி லைட்டாக போட்டுங்குது. வயசாரெலாம் போட்டுங்குது. அதுக்குள்ளே காணுமே எனக்கு 2 பேரையும். எங்கே போனானுங்கிட்ட
இடி வர இடிது பத்தாத்துக்கு தெரிஞ்சுங்களா இல்லைன்னு தெரியல உங்களுக்குலாம். கோப்ராவை கட்டுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு பார்ப்போம். கனமாக வந்தால் கட்டிக்கலாம் ஓகேங்களா. நான் அவரே வைய விட மாட்டாரு. ஐயோ ஆள் வாரி அடிக்கிறாருப்பா கொஞ்சம் மண்ணை. வயசு தொச்ச உடனே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, மக்களாயிடுச்சு. லைட்டாக கனமாகவே வந்திருக்கு. ஏன்னா மரமே சாஞ்சு போயிட்டுருக்கு. மரமே வீதுன்னா அப்போ அந்தளவுக்கு காற்று அடிச்சிருக்கும் பாருங்கள் நீங்களே. இந்த பாருங்கள் அங்கங்கே உடஞ்சி போயிருக்கு லைட்டாக. தூர போட்டு வந்து தான் இருக்குது. நாம் பாட்டுன்னு ரைடு பண்ணிக்கிறோம். கேமரா ஒன்றும் கைட்டில். இன்னும் பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர் தான் இருக்குது போகிறதுக்கு. நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பா இருக்குது பார்த்தீங்களா, செவ்வாழை. அதெல்லாம் மட்டும் மரத்துலேருந்து கட் பண்ணி பைக்க வச்சு இது பண்ணி கொடுக்குறாங்க நேச்சுரலாகவே. இந்த சைட்டில் கிடைக்குது அதெல்லாம். போயிட்டா நம்ம வந்த ஸ்பீடுக்கு மழைக்கு எதுவும் டயர் கிரிப்பு கிடைக்காது. ஆமாம் இது ஏபிஎஸ்க்கு இதில் இதில். அதனால நீ கொஞ்சம் அப்படியே நிற்கும். உனக்கு பிரேக்கு ஒரு 60 கிலோ போயிருப்போம். இப்போ ஒரு நல்ல அட்டம்ப்ட் ஒன்று ஆகியிருக்கோம். அட்டம்ப்ட் போட்டிருப்போம், மிஸ் ஆயிடுச்சு. அதான் அவர் நல்லா தான் இருப்பார். ஆள் தெளிவாக இருந்து போ டக்குன்னு கீழே வந்து நாய் குறுக்க வந்துச்சுங்கம்மா. நித்ராதான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம பிள்ளைங்க வரல. வர எங்கே என்ன பண்ணுதுன்னு தெரியலதுங்க. வரும் பின்னாடி. ஊட்டி மலை ஏறோம். ஆமாம். ஏய் ஏய் லவடி கபால்ஸ் ஊட்டி ஊட்டி இல்லை இன்னும் கொந்துருங்குது என்ட்ரன்ஸு. ஊட்டி அடி வரோம். இதுலேருந்து கொந்துரும் பண்ணாச்சுடா ஊட்டிடா. நாங்கள் அங்கே மணப்பாங்க சொன்ன பார்த்தீங்க, அதான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்க்க மாட்டேன். நானும் சாந்த ஒரு டைம் வந்தல, இதான் இந்த மாதிரி தான் இந்த இடம். அதனால சொல்கிறேன் நான். ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும்பா ரூட்டு. ஒரே சொல்ல முடியாது இந்த ரூட்டை. நான் ஒன்றும் 5 வேக தடவை இருக்கும். டக்க டக்க டக்கடா டக்க 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 டக்குன்ற மாதிரி வேக தடி தான் குறை கிடையாது இந்த ஏரியாவில். ஐயோ அவர் நம்மளுக்கு அடிக்கிறாரு. ஜெட்டியோட ஸ்டாரா பாட் செயின்ட்டிங் போங்க. நல்லா ஸ்டார் தண்ணி உள்ளோ. பேண்ட் உள்ளம் பூச்சிடும், இந்த அடியோட பூச்சிடா. கை காட்டு கை காட்டா கை குறா. இந்த நாம் எங்கே நிறைய வச்சுருப்போன்னு நான் பார்த்தேன். அவர் நம்மளுக்கு அடிக்கிறாரு. நான் அப்படியே ஊட்டியில் அவ்வளோ மழைடா பெஞ்சிச்சியா. அதான் என்னடா ஊட்டியில் அவ்வளோ மழைடா பெய்யுதியா. நம்மகிட்ட எவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டுருந்தோம். இங்கே பார் மழை. காய்ஸ் பார்த்தே தெரியும், இங்கே ஒரு ரிவர் கிராஸ் ஆகுது, பெரிய ரிவர். அதான் 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 அதுதான் நான் வண்டி வீட்டில் கைவாம வந்தேன் தெரியுமா. இந்த மாதிரிலாம் ஆகும் தெரியும் எனக்கு, சும்மா சொன்னேன்.
ரோட்டில் நிறைய கட்டைங்களாம் வர வீந்து போயிடுது. அதேமாரி நம்ம போகிறோன்னு வச்சுங்க, அங்கே பாருங்க வண்டி எப்படி ஆடுது ரோட்டில். பார்த்தீங்களா எவ்வளோ கட்டை இருக்குது. அதேமாரி போகிறோன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வச்சு, டாப் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மேலே கட்டெல்லாம் வர தொங்குது, டமால் அடிச்சு போகுது மேலே. நம்ம காஞ்சிபுரம் பக்கம் சென்னை பக்கம் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து 2 நாள் சில் பண்ணிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே 2 நாள் தங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போனோன்னு வச்சுங்க, வேலையே செய்ய முடியாது நம்மளால் சுத்தமாக. ஏன்னா அந்தமாரி இருக்கும் போது சுச்சுவேஷனு. இங்கே இப்போயே கையில் வர இழுத்துக்குச்சு. தெர்மாமீட்டர் எடுத்து வந்திருக்கேன், எவ்வளோ இங்கே டெம்பரேச்சர் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கோசரம். உங்களுக்கு காட்டுறேன் வாங்க லாஸ்ட்டாக, ஓகேங்களா? சரியான மழை பொழுதுப்பா. ரோடு ஃபுல்லாக தனியாக போய்ங்குது. மழை அதிகமாக அதிகமாகுது ஒன்று. அப்புறமான ரோடு ஃபுல்லாக கல்லாக்குது வேறு. இம்மாங்காலி அங்கே தான் வந்ததுன்னு தெரியலையா. ஏய் பசங்க கத்துறானுங்க 8 பேர் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க சின்னதாக ஒரு ரிவர் கிராஸ். இங்கே முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். வேகமாக போனால் நம்ம மேலே அனுப்பிச்சிடுவோம், ஃபுல்லாக நம்ம நினைச்சிடுவோம். அவ்வளோதான் காய்ஸ், நம்மளுக்கு பாஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ. ஏன்னா செக்லாம் பண்ணல, மழை வருது இல்லைங்களா, அதனால் டைம் வர ஆகிப்போச்சு. கிளம்பிட்டோம் நம்ம. ஒரு ஊட்டியில் தான் இருக்கோம். நான் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு கொசரம் வீடியோ எடுக்கிறேன். என்னடா ரிஸ்க் எடுக்குன்னு பண்ணோம். ஐயோ இந்த வேகத்தடி அங்கே போர் 10 வேகத்தடை இருக்குது அதில். மனசாட்சியெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்கண்ணா வேகத்தடை. ஊட்டி மலை மேலே தான் ஏறிங்கிறேன் இப்போது. மொபைல் சுவிட்ச் ஆஃப். எத்தனை பெண்டுக்குது பார்த்தியா? மேடு மேலே ஏறுறோம், மலை மேலே. ஆமாம், பத்தாத்துக்கு மழை வர பெஞ்சிருக்குல்ல, டயர்லாம் வயன்னு இருக்கும். அதேமாரி இருட்டு டைம் ஆகி போச்சா, பொறுமையாக தான் போகணும். ஏன்னா இதில் வரவங்க எப்படின்னு தெரியாதுல்ல. கீழே இறங்கத்தலாம், வேகமாக வருவோம். இந்த இடத்துல ஓவர் டேக்கே பண்ணக்கூடாது. ஓவர் டேக் பண்ணுறேன்னா வண்டி வந்தா இல்லைன்னு பார்த்து தான் பண்ணணும். ஆமாம், வண்டி வந்தா இல்லைன்னு பார்த்து தான் ஏறணும். இந்த கார்னிங்கில் அண்ணாண்ட கார்னிங் போகுது. பசங்க ஊட்டி வரணும் நானுங்க. ஊட்டி வந்துட்டோம் ஒரு வழியா. நம்ம கேங்கில் பார்த்தா 2 பேர் அதை போகிறானுங்க. அந்த நைட் டைமில் சரியாக தெத்தா இல்லையான்னு தெரியல உங்களுக்குலாம். அந்த சைடில் பார்த்தா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது மலை மேலே. காலைல காட்டுறேன். ஆமாம் அங்கே போர் சைட்லாம் அது தெத்தா. யாரோ ஒரு ஆள் ஓவர்டேக்லாம் பண்ணுறானுங்க. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வண்டி எடுத்து எது மேலே விட்ருக்காங்க தெத்துங்களா. அங்கே பாருங்க டர்னிங்கில் எடுத்துன்னு வந்து. ஐயோ வண்டி இதுவாகிட்டு இருக்குப்பா, வீலே ஓச்சுன்னு இருக்கு பஞ்சரில். பாவம்பா, நைட் டைமில் லோடு வேறு அவன் எடுத்துன்னு வந்துக்கிறான். பாவம் கஷ்டம். பகல் டைமில் போகிற மாதிரி பார்த்துக்குங்க, நைட் டைமில் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆனால் கிளைமேட் நல்லாயிருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு எதுவும் வியூஸ் தெரியாது பார்க்கறதுலாம். மினி பிரிட்ஜி சபரியா யுவராஜ் ஒரு அருவி சொன்னானே, ரைட் சைடில் இருக்குது பார், அது பார் தண்ணி ஊற்றுது. எல்லாம் ஓவர்டேக்கு, லாரி பின்னாடி போகிறது இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, ஓகேவா? ரொம்ப ரிஸ்க்கானது இதெல்லாம். ஏன்னா அவங்க லோடு ஏற்றிங்க போகிறாங்க, வெயிட்டில் டக்குன்னு ரிவர்ஸில் வரும் வண்டி. சொல்லிட்டு நானே போகிறேன் அந்தமாரி, ஓகேவா?